நெருங்கி வரும் நாடாளுமன்ற தேர்தல். டேஞ்சர் ஜோனில் இருக்கும் திமுகவின் 10 தொகுதிகள். ஜெயிக்கலனா அமைச்சர் பதவி அம்பேலென எச்சரித்த முதல்வர். பதற்றத்தில் திமுக சீனியர் அமைச்சர்கள். நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு காட்டிய அதிரடி ஒருபுறம் இருக்க, சமீபத்தில் நடந்து முடிஞ்ச அமைச்சரவை கூட்டத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சீனியர் அமைச்சர்களை பதற்றமடைய வச்சிருக்காரு. வழக்கமா அமைச்சரவை கூட்டத்துல ரொம்பவே சாந்தமா முதல்வர் பேசிட்டு போயிடுவாரு. ஆனா ஜனவரி 24ஆம் தேதி நடந்த கூட்டத்துல முதல்வர் ரொம்ப கோபமே பேசியிருக்காரு. மாவட்ட செயலாளர்களால தீர்க்க முடியாத கட்சி பிரச்சனைகளை நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒருங்கிணைப்பு குழுவோட கவனத்துக்கு கொண்டு வர சொன்ன முதல்வர், கழகத்தோட சாதக பாதக அம்சங்களை குழுவோட சேர்ந்து ஆலோசனை பண்ண அறிவுறுத்திருக்காரு. அது மட்டுமில்லாம பல்வேறு மாவட்டத்துக்கு சீனியர் அமைச்சர்களே பொறுப்புல இருக்கிறதால உங்க தொகுதியில வெற்றியை நழுவி விட்டீங்கன்னா உங்க அமைச்சர் பதவியும் நழுவிடும்னு ரொம்ப சீரியஸா முதல்வர் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அதே போல இந்த தொகுதியை கூட்டணிக்கு கொடுக்காதீங்க, இந்த வேட்பாளர் வேண்டாம்னு என்கிட்ட யாரும் வரக்கூடாதுன்னு அழுத்தமா ஆர்டர் போட்டிருக்காரு. அவர் எல்லா தொகுதிகளிலும் நான் வேட்பாளரா நிக்கிறேன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு வேலையை பார்க்க கட்சியினருக்கு ஆர்டர் போட்டிருக்காரு. அந்த சமயத்துல சீனியர் அமைச்சர்கள் எல்லாரும் கொடுத்த ரியாக்ஷன் மூலமா எம்பி எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு கண்டிப்பா மாவட்ட செயலாளர்கள் மாற்றமும் அமைச்சரவை மாற்றமும் இருக்க போகுதுன்ற பீதி இப்பவே அமைச்சர்களோட கண்ணுல பார்க்க முடிஞ்சது. ஏன்னா முதல்வர் இவ்வளவு தூரம் வான் பண்றதுக்கும் நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு தொகுதி வாரியாக ஆலோசனை கூட்டங்கள் நடத்துவதற்கும் காரணம் இருக்கு. சமீபத்தில் திமுக மேலிடத்திற்கு நெருக்கமான பெண் நிறுவனம் எல்லா நாடாளுமன்ற தொகுதியோட பல்ஸ் ரிப்போர்ட்டை அறிவாலயத்துக்கு அனுப்பிச்சிருக்கு. அதுல கோவை, பொள்ளாச்சி, சேலம், கிருஷ்ணகிரி, கரூர், வேலூர், திருநெல்வேலி, நாமக்கல், சிவகங்கை, திருவள்ளூர் ஆகிய 10 இடத்திலையும் நாடாளுமன்ற தேர்தல்ல அவ்வளவு ஈஸியா ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னதால அறிவாலய மேலிடம் டென்ஷன் ஆனதா சொல்லப்படுது. இதுக்கு காரணம் எதிர்கட்சியாக இருந்த போதே 2019 நாடாளுமன்ற தேர்தல்ல அதிக ஓட்டு வித்தியாசத்துல தமிழகம் மற்றும் புதுச்சேரியில 30 தொகுதிகளை கைப்பற்றிய திமுக தேனியில மட்டும் தோல்வியை தழுவிச்சு. இப்போ ஆளுங்கட்சியாகி 3 ஆண்டுகள் நெருங்கிவிட்ட சூழல்ல பல்வேறு நலத்திட்டங்கள்ல கொண்டு வந்திருக்கிறதால போன தேர்தலை விட அதிக ஓட்டு வித்தியாசத்துல 40 இடங்களையும் கைப்பற்றியே தீரணும்னு முதல்வர் மு.க. ஸ்டாலின் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காரு. டேஞ்சர் ஜோன்ல இருக்க அந்த 10 தொகுதி எம்பிக்களோட செயல்பாடு மட்டுமில்லாம உட்கட்சி பூசல், கூட்டணி கட்சிகளின் கும்மிடிப்பிடி சண்டையாலும் அந்த தொகுதிகளை திமுக கூட்டணிக்கு சறுக்கல் ஏற்பட்டிருக்கு. இதனால குறிப்பிட்ட அந்த 10 தொகுதிகளுக்கும் திமுக தலைமை ரெட் அலர்ட் கொடுத்திருக்கு. உடனே அந்த தொகுதிகளில் இருக்க உட்கட்சி பிரச்சனைகளை சரி செய்ய உத்தரவிட்டிருக்கும் திமுக, கூட்டணி கட்சி பலவீனமா இருக்கும் தொகுதிகள்ல திமுக வேட்பாளர்களையே களமிருக்க முடிவு பண்ணிருக்கு. நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள இந்த பிரச்சனை சரி பண்ணிட்டு 40 தொகுதிகளிலும் ஜெயிக்க முதல்வர் அறிவுறுத்திருக்கிறதால திமுக நிர்வாகிகளோட தேர்தல் பணி மின்னல் வேகத்தை எட்டி இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம Facebook, Instagram, Twitter போன்ற சோசியல் மீடியா பக்கங்களை லைக் செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க.